சாந்தி, பேங்க் டைம் ஆச்சு, அந்த பணத்தை கொண்டா. பெட்டியில இருந்த பணத்தை காணா. பணத்தை காணமா? யார் எடுத்திருப்பாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா. நேற்று வந்தானே உங்க கல்ல காதல, அவனுக்கு எடுத்து கொடுத்துருப்ப. என்னடி திருதர்னு முடிக்கிற? சாந்தி, பணம் எங்க போச்சு? நேற்று இருந்து உன் நடவடிக்கை சரியில்லையே. எப்படா சரியா இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத இந்த அனாதைய உயிரை காப்பாத்துறதும் இல்லாம சாக போறவனுக்கு வாழ்வும் கொடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டியே. அத்த சும்மா இருங்க. சாந்தி, நேற்று ராத்திரி பால் கொண்டு வரப்ப கை நடுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு பால் சூடா இருக்குன்னு சொன்னேன். ஆனா பால் ஆறி போயிருச்சு. இன்னைக்கு பணத்தை வேற காணோம். உண்மையை சொல்லு, வந்தவன் யாரு? நேத்து வந்தது எங்க அண்ணன். உண்மையிலேயே அண்ணனா இருந்தா வந்த உடனே ஏன் சொல்லல? இல்ல அவனாவது என் தங்கச்சின்னு சொல்லிருக்கலாம்ல. நான் மாடிக்கு போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள அவன் ஏன் வெளியே போகணும்? சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் காதல் பேச்சு பேசுறத என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், காதால கேட்டேன். சேகரு, இனிமே வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு. முதல்ல வெளியே அனுப்பு. நடத்த கெட்டவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. கோவலியா அவன் சொல்லிட்டல்ல. போயண்டி, ஓடி ஓடி மூதேவி, ஓடி ஓடி. தங்கச்சி, 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 என்னமாச்சு? நீயா என்ன உன் தங்கச்சின்னு சொல்லாத பாவி. உன்னாலதான் என் வாழ்க்கையே எப்படி ஆச்சு. என்னாலயா? என்னம்மா சொல்ற? என் வீட்டுல இருக்கிற பணத்தையாவது திருடாதேன்னு வேண்டிக்கிட்ட. ஆனா நீ கேட்கல. அதனாலதான் நான் ரோட்ல அலையிறேன். சாந்தி, சத்தியமா சொல்றமா, அந்த பணத்தை நான் திருடல. ஆட்டை இது வரைக்கும் வெட்டதே இல்லைன்னு சொல்ற கசாப்பு கடைக்காரனை நான் நம்புவேன். ஆனா உன்னை நம்ப தயாரா இல்ல. சாந்தி, நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு. சத்தியமா அந்த பணத்தை நான் திருடலமா. என்ன நம்புமா, என்ன நம்பு. ஆனா நான் உன்னை நம்புறேன். மீட்டாம இருந்தாலும் வீணைக்கு பேர் வீணதா, வீசாம இருந்தாலும் வாளுக்கு பேர் வாழ்தா, படிக்காம இருந்தாலும் கோயில் மணிக்கு பேர் மணிதா, நீ திருடாம இருந்தாலும் உனக்கு பேர் திருடன்தா. நான் நம்புறேன், நம்புறேன். சரிம்மா, நான் தான் திருடனேன்னு வச்சுக்கோ. அதுக்கே உன்னை விட்டு விட்டு வரட்டும். இதுக்கு அவசியம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லுமா. அதை சொல்லக்கூடிய சக்தி என் வாய்க்கு இல்ல. அதை தாங்கிக்க கூடிய சக்தி உன் இதயத்துக்கு இல்ல. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்ற. உனக்கு எனக்கோ கள்ள தொடர்பு இருக்காண்ட. சாந்தி, நாக்குல நரம்பு இல்லாம பேசி உன்னை இந்த நிலைமை காலாக்கினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இப்போ போய் அவன் வீட்டுல நியாயம் கேட்போம். வேண்டாம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் எதுவும் கேட்கவும் மாட்டாரு, என்னை ஏத்துக்கவும் மாட்டாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். அது வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துறேமா. தங்கச்சி, கணவனை தெய்வமா நினைச்ச சீதைய சந்தேகப்பட்டு துரும்பா மிதிச்சது இந்த நாடுதான். 5 பேருக்கு பத்தினியா வாழ்ந்த பாஞ்சாலிய தெய்வமா மதிச்சது இந்த நாடுதான். இந்த நாட்டுல எதைத்தான் எந்த காலத்துலதான் முறையா செஞ்சிருக்காங்க. நீ வாமா. நீங்க உட்காருமா, நான் கடைக்கு போய் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரமா?
இந்தப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்க பாரு. என்ன இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இப்ப பொண்ணு மாவட்டத்துக்கு தூக்கிட்டு போனா நமக்கு துட்டு மாச்சு, அவளுக்கு தொழிலும் ஆச்சு. ஆமா ஆமா, பார்த்து முடிச்சுட்டு போது. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? தங்கச்சி, மங்கையர் பாவம் பொல்லாதது. தொழிலுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன வைக்கும்? அந்த பக்கம் திரும்பி படிச்சிருக்க, முகத்தை வந்து காவி காமிக்க மாட்டியா? காமி இல்ல, திரும்பி போயிடு. சாந்தி எப்படிங்க வந்துச்சு? சாந்தி, சாந்திமா, சாந்தி, சாந்தி, அப்பாடா. நான் எங்க இருக்கேன்? எல்லாம் மயக்கம் தெளிஞ்ச உடனே கேட்கிற கேள்வியே கேளு, புதுசா இதை கேட்க கூடாது. இந்த பாரு, இப்ப நீ ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிற சாந்தி, புரியுதா? மோசமான இடமா? கூட வந்த எங்க அண்ணன் எங்க? சத்தம் போடாத, வா என்னோட. அண்ணா, எனக்கு பயமா இருக்குன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் குலதெய்வம் என்கிட்ட இருக்கு, ஒரு கலைக்கிற வா. இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணோம். பொறுமையாரு. உன்னை கூட்டு எங்கேயா போற? ஹோட்டலுக்கு போவாரு. ஏய், குடும்ப பொண்ணை தூக்கிட்டு வந்து என்னடா பண்றீங்க? என்ன வரீங்க? உன் கை அங்க. நானும் போன போது பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்க. இதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெரிய பொதுநல சேவை செய்யறவரு, உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன பண்றது? ஏய், நான் துப்பாக்கியோட பிறந்தவன், சுடுறது எங்க கை வந்த கலை. எவனோ சத்தம் போட்டீங்க, ஷூட் பண்ணிடுவேன். அளவு தங்கச்சி, அண்ணே, தங்கச்சி, எங்கம்மா போன? எங்கம்மா இருந்த? அண்ணே, இவர்தான். ஏண்டா ராஸ்கல், எல்லாம் உன் மேல தானா? உன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என் தங்கச்சியவே கடத்த பாக்குறியா? விடுங்க அண்ணே, அவர் இல்லைன்னா உங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க அம்மா ஒருத்தன் கொண்டான்னு சொன்னியே, அவனை நான் பார்த்தேன். என்னது? நீ பாத்தியா? முதல்ல அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. தியாகு, முதல்ல தங்கச்சி என் ஷெட்ல இறக்கி விட்டு அப்புறம் வாங்க போவோம். வாங்க. நீ உட்காருமா. நம்ம தொழிலே பார்த்திருந்திருக்கோம். நமது தலைவர் சேர்மன் பட்னியா கிடக்க வேண்டியதா? தொழிலாளர் பிரச்சனைக்காக தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். வெளில வேற வேலையே இல்ல, வீட்டுல நல்லா தின்ன வேண்டியது, இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்களாம். அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக. என்னது அஞ்சலியா? என்னையா அஞ்சலி, பத்மினி, ராகினின்னு பழைய நடிகைலாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா. அம்பிகா, நளினி, ரேவதின்னு அப்படி ஒரு போடு போடுங்கய்யா. மன்னிக்கவும், அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். உட்காரு உட்காரு. அமைதி அமைதி அமைதி. இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார். என்னை பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க. பெரியோர்களே, நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. ஆகையால் அவர் குறைந்தது 100 நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 100 நாளா? ஏங்க 100 நாள்னா 6 மாசம் ஆச்சே. 3 மாசம். இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா? ஏங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா? நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும், இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சிட சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ணே. குடிக்கிறீங்களா? பிராந்தியா, விஸ்கியா? பழரசையா? பழக்கத்துல சொல்லிட்டேன். என்னது மஞ்சள் கலரா இருக்கு? ஜிஞ்சரா? ஊருகா இருக்கு? நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. இங்கதான்டா இறங்கினா, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. என்னப்பா நம்ம பார்ட்னர் காளி பார்ட்னர்ஷிப் பணம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லையே? ஏன்? கொடுத்துருவாருங்க. கொடுத்துருவாருன்றியா? இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல ஐயா நேரமாச்சு, அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? அறுக்கிறேன்னு அவனே போயிட்டான். இந்த பேச்சு. ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் மேடையில பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு.
ஒண்ணு செய், நீ நேரா புண்ணியகோடி வீட்டுக்கு போ. நான் வக்கீல் ரகுபதி வீட்டுக்கு போறேன். என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் புறப்படு.